Hi friends, today we are going to see the poem The Canonization written by John Donne. So John Donne வந்து எப்போ பிறந்தார்னா 1574, died at 1632. ஸோ ஜான் டன் வந்து எப்போ பிறந்தார்னா 1574, 1632. ஸோ எங்கே இவர் வந்து பிறந்தார்னா ஸோ லண்டனில் தான் வந்து பிறந்தார். ஸோ இவரோட ஃபேமிலியில் வந்து 12 சில்ட்ரனில் இவர் தேர்ட் சைல்டு. ஓகே, ஸோ 12 சில்ட்ரனில் இவர் வந்து தேர்ட் சைல்டு. ஓகே, ஸோ ஹி வாஸ் அன் இங்கிலீஷ் poet, scholar, soldier and secretary in the Church of England. ஓகே, ஸோ இவர் வந்து பொயட்டாக இருந்தார், ஸ்காலராக இருந்தார், அண்ட் சோல்ஜராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்ட் செக்ரட்டரி இன் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்தில் செக்ரட்டரியாக வந்து இருந்தார். So 1921 he was appointed as a dean of St. Paul's Cathedral in London. Okay, so 1921ல வந்து இவர் என்ன செய்கிறார்னா so he was appointed as a dean of St. Paul's Cathedral. So St. Paul's Cathedral சர்ச்சில் லண்டனில் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சோடைய டீனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா அவரோட 12th ஏஜில் வந்து he was joined at his Oxford University. 12th ஏஜில் வந்து அவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து என்ன செய்கிறாரு, டீனா வந்து ஸோ சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச்சில் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஹீ இஸ் கன்சிடர் த ப்ரீஎமினன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த மெட்டாஃபிசிக்கல் poets. ஓகே, ஸோ மெட்டாஃபிசிக்கல் poets, ஃபேமஸ் மெட்டாஃபிசிக்கல் poetsல வந்து இவரும் ஒருத்தர். அப்படின்னா மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு அந்த அதை வந்து யூஸ் பண்ணவர் வந்து யாருன்னா ஜான் டன். Okay, so next one, see the famous work of John Donne. Okay, so famous work, 3 famous works are given here. See, an Anatomy of the World. Okay, so the Anatomy of the World published at 1611. So next one is Memory of Elizabeth Dury. Next, third one is The Death Beenor Proud. Okay, so these are the 3 famous work of John Donne. Okay, so John Donne வந்து so and also இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா he is a religious and erotic poet அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இவரோட ஒய்ஃப் வந்து ஆனா மூர். ஓகே, ஸோ ஆனா மூர் தான் இவரோட ஒய்ஃபு. ஸோ இவங்க வந்து சீக்ரெட்டாக வந்து இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். ஓகே, ஸோ அஸ் அ ப்ரொஃபஷனில் வந்து இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா he is a poet, a priest and a lawyer அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Next we see about the metaphysical poets. Okay, so famous metaphysical poets யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மார்வெல். Okay, so these are the 3 famous metaphysical poets. Okay, so இவங்க 3 பேர் தான் metaphysical poetsலே ஃபேமஸான பர்சன்ஸ். ஸோ metaphysical poem உடைய தீம் என்னவா இருக்கும்? ஸோ metaphysical poems வந்து ஸோ லவ், ரிலீஜியன் அண்ட் காட். ஓகே, ஸோ ஃபேமஸாக ஸோ மோஸ்ட்லி ஸோ மெட்டாஃபிசிக்ஸ் யூஸ் தீஸ் 3 themes. ஓகே, ஸோ இந்த 3 தீம்ஸையும் தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, லவ், ரிலீஜியன் அண்ட் காட். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ த மெட்டாஃபிசிக்கல் poets used conceit so in their poem. Okay, so this word conceit, the term conceit is used in their poems most of the times. Okay, so who coined this word conceit? So conceit ன்னு சொல்லக்கூடிய வேர்டை வந்து யார் காயின் பண்ணானா so it was coined by Dr. Samuel Johnson. We all familiar about this person, right? So நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான பர்சன் தான் டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஓகே, ஸோ சாமுவேல் ஜான்சன் தான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த வேர்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வேர்டை வந்து அவர் டேர்மை வந்து யூஸும் பண்ணியிருக்காரு அவருடைய புக்கில். என்ன புக்கில்னா லிவ்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் poet அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கில் வந்து இந்த வேர்டை வந்து டேர்மும் பண்ணியிருக்காரு. ஸோ சாமுவேல் ஜான்சனை பற்றி நம்ம பார்க்க போனோன்னா ஸோ அவர் வந்து ஃபேமஸ் poet in 18th centuryல வந்து ஃபேமஸான poetல இவரும் வந்து ஒருத்தர். ஸோ ஹீ இஸ் அ essayist, poet and a philosopher அப்படின்னு வந்து ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாஃபிசிக்ஸ். ஸோ இந்த மெட்டாஃபிசிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காட் பிகேம்ஸ் சப்ஜெக்ட் பிகாஸ் ஸோ இவங்களுக்கு வந்து சப்ஜெக்டாக வந்து யாரை தான் மோஸ்ட்லி வந்து வச்சுருக்காங்க
வச்சுருப்பாங்க காடை தான். ஸோ இந்த கேனனைசேஷன்லேயும் அப்படி தான் செயின்ஸை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ God became a subject because God is always being there. Okay, so always they use the subject God. Okay, so metaphysics always use the subject God. Okay, so why means God is being. Okay, so இந்த மெட்டாஃபிசிக்கல் போயம் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம்ஸை வந்து நிறைய பேர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டாஃபிசிக்கல் போயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம்ஸை வந்து கோட் பண்ணதில் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன்ஸ் 2 பர்சன்ஸோட கோட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அது யாரெல்லாம்னா சாமுவல் ஜான்சன் அண்ட் எஸ்டி கோல்ட்ரிட்ஜ். ஓகே, ஸோ சாமுவல் ஜான்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அபவுட் மெட்டாஃபிசிக்கல் போயம், the most heterogeneous ideas are yoked by violence together. ஸோ இந்த மோஸ்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து எங்கே தான் இருக்குதான், ஸோ இந்த மெட்டாஃபிசிக்கல் போயம்ஸில் தான் இருக்குது அப்படி சொல்கிறாரு. அண்ட் எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் வந்து என்ன சொல்கிறான்னா மெட்டாஃபிசிக்கல்ஸ், ஓகே, ஸோ மெட்டாஃபிசிக்ஸ் sacrifice the heart to the head அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து மெட்டாஃபிசிக்கல் போயம்ஸை பற்றிய ஸோ ஃபேமஸ் கோட்ஸ். ஓகே, ஸோ ஃபேமஸ் 2 கோட்ஸ். ஒன்று வந்து எஸ்டி கோல்ட்ரிட்ஜ், another one is சாமுவல் ஜான்சன். அண்ட் ஆல்சோ ஜான்டனை பற்றி இன்னொன்று சொல்கிறாங்க, கிரேட்டஸ்ட் லவ் போயட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து ஜான்டனை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ அபவுட் கேனனைசேஷன். ஸோ இந்த போயம் பற்றி நம்ம வந்து போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த கேனனைசேஷன் இஸ் அ போயம் பை இங்கிலீஷ் மெட்டாஃபிசிக்கல் போயட் ஜான்டன். ஓகே, ஸோ இந்த கேனனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த போயம் வந்து ஃபேமஸ் இங்கிலீஷ் மெட்டாஃபிசிக்கல் போயட் ஜான்டன் வந்து எழுதினது. ஃபஸ்ட்டு பப்ளிஷ் இன் 1633. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இது வந்து எப்போ எழுதுனாங்கன்னா 1590s எழுதிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணது எப்போனா 1633 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த போம் இஸ் வியூட் அஸ் எக்ஸம்பிளிஃபைஸ் டான்ஸ் விட் அண்ட் ஐரனி. ஸோ இந்த போம் வந்து எதை வந்து எக்ஸம்பிளிஃபை பண்ணுதுன்னா ஸோ அது வந்து விரிவாக காட்டுதுன்னா ஸோ டன்னோடைய விட் அண்ட் ஐரனி, ஸோ அவரோட விட் அண்ட் ஐரனியை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸம்பிளிஃபை பண்ணியிருக்குது ஸோ இந்த போம். ஓகே, ஸோ கேனனைசேஷன் பப்ளிஷ் 1633 இன் சாங்ஸ் ஆஃப் சானட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் 1633 வந்து பப்ளிஷ் பண்ணாங்கன்னு. ஸோ எதில் பப்ளிஷ் பண்ணனா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க்கில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ்ன்னு வந்து சொல்லக்கூடியது வந்து குரூப் ஆஃப் 55 லவ் போயம்ஸ். ஓகே, ஸோ சாங்ஸ் அண்ட் சானட்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு குரூப் போயம். ஸோ அந்த குரூப் ஆஃப் போயத்தில் வந்து எவ்வளவு இருக்குதுன்னா 55 லவ் போயம்ஸ் வந்து இருக்குது. See, next one, the speaker argues that his love will canonize him into a kind of sainthood. The poem itself functions as a canonization of the pair of lovers. Okay, so canonization என்னன்னா ஸோ ஒரு pair of lovers அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா லவ்வை வந்து ஸோ ஒரு மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு புனிதத்தன்மைக்கு செயின்ஸ் அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா லவ்வர்ஸை வந்து அப்படியே வந்து ஒரு புனிதத்தன்மையான ஒரு புனிதருடைய அப்படியே வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. டன் செட் அப் 5 stanzas with 9 lines. Each stanza starts and ends with the word love. Okay, so this poem, இந்த poem வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் 1633 வந்து பப்ளிஷ் ஆச்சு. It has 5 stanzas and 9 lines. Okay, so it has 5 stanzas and 9 lines. Okay, so it was written in iambic pentameter and iambic trimeter and tetrameter. Okay, so 3 இதிலே வந்து எழுதியிருக்காங்க. And also the rhyming scheme of this poem. Okay, so rhyming scheme is ABBA CCC AA. So this is a rhyming scheme of this poem. Okay, so this poem, see here, Donne sets up 5 stanzas. So 5 stanzas and 9 lines are there. So each stanza starts and ends with the word love. Okay, so understand, all stanzas start and end with the word love. Okay, so end இந்த போயம்ல எல்லா ஸ்டான்சஸ்லையும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது லவ்ல தான் இருக்கும், எண்ட் லாஸ்ட் வேர்டை வந்து லவ்னு தான் வந்து முடியும். ஓகே, then see, and also 4th and 8th lines of each stanzas, ஒவ்வொரு
ஸ்டான்ஸாலையும் 4th and 8th ஸ்டான்ஸா வந்து லைன் வந்து எப்படி இருக்கும்னா பேர்ட் ஆல்சோ எண்ட்ஸ் வித் OVE அப்படின்னு வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4வது 8வது லைனும் ஸோ எப்படி முடிஞ்சிருக்குன்னா OVE அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3rd 4th 7th லைன்ஸ் ஆர் இன் இயாம்பிக் பென்டாமீட்டர். ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஃபஸ்ட்டு 3rd 4th 7th லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இயாம்பிக் பென்டாமீட்டர்லையும் 2 5 6 8th லைன்ஸ் ஆர் இன் இயாம்பிக் டெட்ராமீட்டர் அண்ட் 9th லைன் இன் ஈச் ஸ்டான்சஸ் இஸ் இன் இயாம்பிக் ட்ரைமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட ரைமிங் ஸ்கீம். ஓகே, ஸோ ரைமிங் ஸ்கீம். அண்ட் எஸ்டி கோல்ட்ரிச் மோஸ்ட் லவ்வபிள் போயம் இஸ் கேனனைசேஷன். எஸ்டி கோல்ட்ரிச் வந்து என்ன சொல்கிறான்னா அவருடைய மோஸ்ட் லவ்வபிள் போயம் எதுனா கேனனைசேஷன் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அண்ட் ஸோ வந்து எஸ்டி கோல்ட்ரிச் வந்து அவரோட எப்போவுமே அவரோட ஃபேமஸ் ஒர்க் எதுனா கேனனைசேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ திஸ் போயம் வாஸ் அட்ரஸ்டு டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹூ கிரிட்டிசைஸ் ஹிம். ஓகே, ஸோ இந்த போயம் வந்து யாருக்கு வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார்னா ஒரு ஆள் அங்கே இருக்குது, அவருக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறதா தான் வந்து பண்ணுவார். ஓகே, அவருடைய லேடி லவ்க்கு வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி அவர் காட்டியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஸோ கேனனைசேஷன், ஸோ ஜான் டென் ஆத்தரை பற்றியும், ஸோ கேனனைசேஷன் போயம், ஸோ அபவுட் த போயம் பற்றியும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கிறனால ஸோ நம்ம போயம் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.